சந்தானம் ஏன் ஹீரோவா நடிக்கிறாரு, காமெடியா நடிக்க மாட்றாரு? இப்ப இருக்க ஆடியன்ஸ் வந்து அந்த லுக்குன்ற ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தானத்தை அப்படியே கட் பண்ணி தாடி கீடி எல்லாம் ட்ரிம் பண்ணி முடியெல்லாம் எடுத்தோம்னா, ஏய் செம்மையா இருக்காரு அந்த மனுஷன். எஸ்கேக்கு முன்னாடியே வந்து காமெடியில கலக்குனவர் அப்படின்னா சந்தானம் தான். எஸ்கே பண்ண நல்ல விஷயம் என்னன்னா, ஆரம்பத்திலேயே வந்து கமர்ஷியல் படங்கள்ல எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்காது. சந்தானம் அவர்களோட படத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லா காமெடியன்ஸ்க்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். இப்ப STR 49ல STRும் சந்தானமும் சேர்ந்து நடிக்கிறாங்களே, அப்ப சந்தானம் வந்து காமெடியா தான் நடிக்க போறாரா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா. ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. சந்தானம் ஏன் ஹீரோவா நடிக்கிறாரு, காமெடியனா நடிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் பக்கமே இருக்கு. முதல்ல ஒரு ஹீரோவா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்னு ஹீரோவா இருக்கிறவங்க சரி இண்டஸ்ட்ரியில கேட்டா தெரியும். அஸ் யூசுவல் இவர் வந்து பாத்தீங்கன்னா 2008லயே வந்து பாத்தீங்கன்னா அரையன் 305 கடவுள் படத்துல கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ தான். அவர் தான் வந்து லீடு. ஸோ இவருடைய அந்த ஜேர்னி வந்து ஒரு டைமுக்கு அப்புறமா எங்க வந்து இங்க பாருங்கப்பா இனிமேல் நான் வந்து ஹீரோவா தான் நடிக்க போறேன் அப்படின்னு எங்க வந்து மக்களும் அதிகமா பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்துல ஆரம்பிச்சு அப்படியே அடுத்து இனிமே இப்படித்தான் அந்த டைட்டிலே வந்து இனிமே இப்படிதாங்க நான் ஹீரோ தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. ஓகே, சந்தானம் ஏன் ஹீரோவா நடிக்கிறாரு, காமெடியனா நடிக்க மாட்றாரு? எல்லாருமே கேட்கிற ஒரு கேள்விதான். யார் வேணா ஹீரோவா நடிச்சிடலாம். ஆனா காமெடியனா மக்களை வந்து சிரிக்க வைக்கிறதும் அண்ட் வந்து அந்த டைமிங்ல மக்களுக்கு ரிலேட் ஆகிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இது ரெண்டுமே கஷ்டம். பட் அந்த அந்த கேட்டகரி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியம். ஆக்டரா இருந்தா அந்த படத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே அந்த ஹீரோக்கு தான் போகும். ஸோ சந்தானம் அவர் எடுத்திருக்கிற இந்த விஷயம் வந்து ரொம்ப 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 ரிஸ்கி அப்படின்றது அந்த மனுஷனுக்கு மட்டும் தான் தெரியும். ஏய் நீங்க பாட்டுக்கு சொல்லிடுங்க, நான் ஆசைப்பட்டு அப்படின்றத தாண்டி ஹீரோவா நான் இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து நான் தக்க வைக்கிறது எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்கும் தெரியுமாடா அப்படின்றது தான் அவருடைய மைண்ட் வாய்ஸா இருக்கும். காமெடியனா அவர் வந்து கொண்டு வந்த விஷயங்கள் ஓகே, நான் எனக்கு தேவையான விஷயங்கள் மக்களுக்கு நான் ஒரு காமெடியனா தெரியணும் அப்படின்ற விஷயங்களை அவர் வந்து அச்சீவ் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட. ஸோ அவருடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கேட்டா ஐ மீன் ஒரு நார்மல் ஆடியன்ஸ் கேட்டா ஓகே கரெக்ட் தானப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அவர் ஹீரோ மட்டும் இல்ல அஸ் அ ப்ரொடியூசர். ஏன்னா அவர் வந்து கண்ணால் அடுதின ஆசையா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், தில்லுக்கு துட்டு 2 அண்ட் இனிமே இப்படித்தான், டக்கால்டி. இந்த படங்கள் வந்து அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா சிலர் வந்து ஆரம்ப காலங்கள்ல நான் ஹீரோவா தான் நடிப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியன் சொல்லும்போது எத்தனை பேர் ஒத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரியல. அவர்கிட்ட ஐ மீன் இன்டர்வியூல கூட கேட்டாலும் சொல்ல மாட்டாரு. அவர் தான் எங்கெங்க போய் சொல்லி அது நடக்காதுப்பா வேணாம்ப்பான்னு சொல்லியிருப்பாங்கன்றது தெரியும். ஆல்சோ ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி இத்தனை படங்களை வந்து பண்ணியிருக்கிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் பிட்ச் வந்து மக்கள் எல்லாருமே ஓகே இவர் இனிமேல் ஹீரோ தான் நடிப்பாராம்ப்பா அதை ஏத்துக்கிறதுக்கு ஆரம்பத்துல ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு. ஆனா அது போக 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 எல்லா படமும் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா படமும் ஹிட். இன்னும் வந்து வெளிவராத படம் சர்வ சுந்தரம். அந்த படம் எப்பப்பா வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஹீரோவா நடிக்கிறதுனால அவருக்கு என்ன பிளஸ் இருந்திருக்கும், காமெடியா நடிச்சனால அவருக்கு என்ன ஒரு நெருடல் இருந்திருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். நம்பர் 1 ஸ்கிரீன் ஸ்பேஸ். ஒரு வெல் பொட்டன்சியல் ஒரு ஆக்டரா இருந்து அவங்களுக்கு வந்து தன்னை வந்து படம் ஃபுல்லா நான் இப்படி இருக்கணும், நான் இதுதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. அது வந்து காமெடியனா இருக்கும்போது அங்கங்க இருக்கும். ஐ மீன் மெயினான ரொம்ப சீன்ஸ்ல வந்து பார்க்க முடியாது. பட் ஒரு ஹீரோவா இருக்கும்போது அந்த கதையவே அவங்க தான் வந்து டிராவல் பண்ணி கொண்டு போற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஓகே, ஸ்கிரீன் ஸ்பேஸ். லுக்கு. அதாவது நம்ம தமிழ் சினிமால இவ்வளோ நாள் ஒரு காமெடியனா இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து ஹீரோ ஆகுறாரு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்றதுக்கான ஒரு மென்டாலிட்டி அவரோட லுக்கு வந்து இப்ப இருக்க ஆடியன்ஸ் வந்து அந்த லுக்குன்ற ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தானத்தை அப்படியே கட் பண்ணி தாடி கீடி எல்லாம் ட்ரிம் பண்ணி முடியெல்லாம் எடுத்தோம்னா ஏய் செம்மையா இருக்காரு அந்த மனுஷன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு ஆடியன்ஸ் இதை பார்க்குறவங்க எல்லாராலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும்ன்றதான் உண்மை. அண்ட் அவர் நடிச்ச படங்கள்ல காமெடியனா இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் டக்குன்னு வந்து ஓகே படத்துல வந்து அட தேன் அட அப்படின்னு சொல்ற அந்த லுக் வந்து ஞாபகம் வரும். ஸோ ஒரு காமெடியனுக்கான அந்த லுக் வந்து அங்க நடக்குது ஓகேவா. ஆனா இது அப்படியே ஒவ்வொரு படத்துலயும் வந்து காமெடியன் இப்படிதான் இருக்கணும், ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டான ட்ரெஸ் போடணும், அவர் வந்து மேட்சிங் இல்லாத காஸ்டியூம் வந்து போடணும். ஸோ இதுதான் வந்து இருக்கும்ல. ஸோ இதுவும் அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல படத்துல ஓகே நம்ம வந்து ஒரு காமெடினா சிரிக்க வைக்கிறோம். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் லுக்கா நம்ம நல்லா பண்ணியிருக்கலாமே, நம்மளை இப்படி பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து அவர் ஆசைப்பட்டிருக்கலாம். ஸோ அதுவும் ஒரு மெயின் காரணமா இருக்கும். நான் ஹீரோவா தாங்க நடிக்க போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு. நம்பர் 2 அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமா டைப் காஸ்டிங். தமிழ் சினிமால ஒரு ஹீரோவா இருக்கட்டும், ஒரு காமெடியனா இருக்கட்டும், ஒரு கேரக்டரா இருக்கட்டும், அவங்க போலீஸா நடிச்சாங்களா, அடுத்து போலீஸ் கதையா வரும். அதாவது வீட்டு வேலைக்காரியா நடிச்சிருக்காங்களா, வீட்டு வேலைக்காரி கதையா வரும். ஓகே அவங்க இப்படி நடிச்சிருக்காங்களா, அப்படியே வரும்.
எல்லா ஆக்டருக்கும் அது வந்து என்னடா இப்படியே கேட்குறாங்க. நம்ம வந்து அடுத்த கட்டம் அதாவது என்னால இதுவும் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு விஷயம் நடக்கும். அதே மாரி சந்தானம் அவர்கள காமெடியனா எடுத்துட்டு போய், இவர் தான் இப்படி தான் பண்ணுவாரு. கவுண்டர் குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைப் காஸ்ட் ஹீரோவா ஓகே சந்தானம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட்ல வந்து டைரக்டர்ஸே எழுதிருவாங்க. இந்த கவுண்டர் சந்தானம் குடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கங்க வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈவன் அந்த டைரக்டர்ஸ் அதாவது இண்டஸ்ட்ரியில இருக்க டைரக்டர்ஸ் சந்தானத்துக்கு அவருக்கு ஏத்த மாரி டயலாக் எழுத ஆரம்பிச்சாங்க. இவரு டயலாக் டெலிவரி பண்ணா அந்த டயலாக் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து அவர் பக்கம் போயிருக்கும். அடுத்தடுத்து ஓகே இந்த படம் ஃப்ரெண்டோட ஹீரோவோட ஃப்ரெண்ட், ஹீரோவோட ஃப்ரெண்ட், ஹீரோவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு அடுத்தடுத்து போயிருக்கும். ஒருவேள பக்கத்துல இருக்க யாராவது சொல்லியிருக்கலாம், நீங்க இவ்ளோ தூரம் உங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குல்ல. இத நீங்களே ஏன் கிரியேட் பண்ணக்கூடாது? நீங்க வந்து ஒரு ஹீரோவா நடிக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஈவன் அவருக்கே வந்து சேச்சுரேட் ஆகி, இவ்ளோ பண்ணிட்டோமே, நம்ம இத வந்து கொஞ்சம் தாங்கி ஹீரோவா நடிப்போம் அப்படின்னு கூட வந்திருக்கலாம். சரி ஓகே. நெக்ஸ்ட் ஓன் ஸ்டைல். அ எல்லாருக்கும் ஓன் ஸ்டைல்ல ஒரு கதைய கொண்டு போய் சுமக்கிறதுக்கான ஒரு ஆசை இருக்கும். சந்தானத்துக்கு கண்டிப்பா வந்து அவரு நம்ம எஸ்கே வந்து காமெடியும் பண்ணுவாரு. ஈவன் அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு ஹீரோ அப்படின்றது நல்ல என்டர்டெய்னர் அப்படின்றது தெரியும். பட் எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எஸ்கேக்கு முன்னாடியே வந்து காமெடில கலக்குனவரு அப்படின்னா சந்தானம் தான். எஸ்கே பண்ண நல்ல விஷயம் என்னன்னா, ஆரம்பத்திலேயே வந்து அவர வந்து இண்டஸ்ட்ரி வந்து அவர வந்து ஹீரோவாவே பார்த்துருச்சு. ஹீரோ பிளஸ் காமெடியன், என்டர்டெய்னர் இந்த மாரியே பார்த்துருச்சு. சந்தானத்துக்கு அந்த அந்த கேப் கிடைக்கல. அதுதான் உண்மை. ஸோ போகும்போது அப்படியே அவரு தனக்குன்னு ஒரு ஸ்டைல உருவாக்கி காமெடியும் பண்ணுவேன். மாஸ்னா ரொம்ப மாஸ் கிடையாது. பட் அந்த கதைக்கு ஏதோ நான் தான் ஃபுல்லா புல் பண்ணிட்டு போவேன்ற ஒரு விஷயத்த ஓன் ஸ்டைலா சந்தானம் வந்து கிரியேட் பண்ணாரு. சந்தானம் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒ ஒரு ஒரு ஹீரோ இருக்கிறாரு அப்படின்னா, அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கமர்ஷியல் படங்கள்ல எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்காது. அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. அது ஒரு சில படங்கள்ல இருக்கலாம். பட் எல்லாருக்கும் கிடைக்காது. பட் அ சந்தானம் அவர்களோட படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற எல்லா காமெடியன்ஸுக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். நல்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, வடக்குப்பட்டி ராமசாமி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த படத்துல சேசுல இருந்து அ எல்லாருக்குமே வந்து மாறன்ல இருந்து எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்திருக்கும். ஸோ அது சந்தானம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்களுக்கு இத பண்ணணும். இது நம்ம கரெக்ட்டா கொண்டு போனா, இது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஃபேக்டர் ஆஃப் சந்தானம். ஏன் நான் வந்து ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயம். எல்லாரும் சொல்ற மாரி ஹீரோவா அவர் ஹேண்டில் பண்ற விஷயம் ஓகே. பட் அவரு அந்த அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆத்துல கால் வைக்கிறதுக்கு பட்ட பாடு இருக்கே அப்படின்னு கேட்டோம்னா, அந்த கதைகள வந்து கண்டிப்பா வந்து சொல்லுவாரு. ஏன்னா அவருக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ப்ராசஸ வந்து அப்படி உடைச்சு அடுத்த லெவலுக்கு போறது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு. சரி இப்ப பார்க்குற ஆடியன்ஸ் வந்து கேட்கலாம். அப்ப எஸ்டிஆர் 49ல எஸ்டிஆரும், சந்தானமும் சேர்ந்து நடிக்கிறாங்களே, அப்ப சந்தானம் வந்து காமெடியா தான் நடிக்க போறாரா? அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அப்படி இருக்காது. அவரும் ஒன் ஆஃப் த செகண்ட் லீட் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கும். ஆமா நமக்கு வந்து வானம் படத்துல சந்தானம், எஸ்டிஆரோட காம்பினேஷன் செம்மையா வந்து பிடிக்கும். அதே மாரி வாலு படம் வந்து முன்னாடியே ரிலீஸ் ஆயிருக்கலாம். பட் லேட்டா ரிலீஸ் ஆச்சு. பட் அந்த அந்த படத்தோட காமெடி வந்து இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ரிலேட் ஆகும். நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இந்த படத்துல அதாவது எஸ்டிஆர் 49ல சந்தானம் காமெடினா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஒருவேள அப்படி பண்ணியிருந்தாரு பண்றதுக்காக கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவருடைய ரிப்ளை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இத்தன நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 2013ல ஆரம்பிச்ச ஒரு ஜர்னி. நான் ஹீரோவா தான் பண்ணுவேன் அப்படின்றத இனிமே இப்படித்தான் அப்படின்ற அப்படியே அந்த ஒரு ஃப்ளோல போனவரு. இப்ப வந்து எஸ்டிஆருக்காக பண்ணாருன்னா, இந்த ஒரு 10 வருஷத்துல நெறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல. ஏன் நீங்க இவருக்காக பண்ணக்கூடாதா? ஏன் அவருக்காக பண்ணக்கூடாதா? இந்த டைரக்டருக்காக பண்ணக்கூடாதா? இந்த ஹீரோக்காக பண்ணக்கூடாதா? அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவரு எல்லாத்துக்கும் நோ, 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 நோன்னு சொல்லியிருப்பாரு. பட் இங்க அது நடக்குமான்னு கேட்டா, ஒருவேள அதுக்காக எஸ்டிஆர்ன்றதுக்காக ஆமான்னு சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பா அவர வந்து, அப்ப அவங்கனா மட்டும் நீங்க பண்ணுவீங்களா? அப்படின்னு பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அவருடைய டிசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு அப்படின்றது தான் உண்மை. கண்டிப்பா எஸ்டிஆர் 49ல இவரும் ஒன் ஆஃப் த லீடா தான் இருந்திருப்பாரு. காமெடியன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபீல் ஆகுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படின்றது தான் உண்மை. சரி ஓகே. சந்தானம் அவர்கள நீங்க அடுத்து வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வந்து வருது. ஆனா அந்த மனுஷன் வந்து என்னதான் இருந்தாலும் நெறைய பேர் சொன்னாங்க, "நீ ஹீரோவா பண்ணா யாருப்பா பார்க்க போறா? யார் பார்க்க போறா?" அப்படின்னு சொன்னாங்க. குடுத்தது எல்லாமே கமர்ஷியலி ஹிட்டான படங்கள். எல்லா படமும் வந்து இப்ப நம்ம போட்டோம் அப்படின்னா, "ஏய் நல்லா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சு ஒரு ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். கமர்ஷியலாவும் ஒரு ஒரு ஹிட்டான படம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு சந்தானம் அவர்கள ஹீரோவா பார்க்கறது புடிச்சிருக்கா? இல்ல காமெடியனா பார்க்கறது புடிச்சிருக்கா? இல்ல அவரு இப்ப இப்ப போற பாதை கரெக்ட் தான்பா அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சந்தானம் ஆக்சுவலா ஹி இஸ் இன் ரைட் வே
ரைட் பாத் அப்படின்றது தான் உண்மை. Shubhati Jewelers, Shubharambhangalin Arambam. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.